Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான முருங்கைக்கீரையை வச்சு நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நோம்பு கஞ்சியோட சேர்த்து நோம்பு கஞ்சிக்கு ஏத்த மாதிரியான மசால் வடையை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First நம்ம நோம்பு கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துர்க்கேன். அதாவது நம்ம நார்மலா ஆப்பத்துக்கெல்லாம் ஊற வைப்போம் இல்லையா, அந்த பச்சரிசி தான் எடுத்துர்க்கேன். மெயில்ல ஒருத்தவங்க பச்சரிசில செய்து காட்டுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி. 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி, அதே கப்பால 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நான் கடலைப்பருப்பு எடுத்துர்க்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக அரிசி ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா குழஞ்சி சாஃப்டாக நமக்கு வெந்து வரும். இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம நோம்பு கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டானாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நோம்பு கஞ்சிக்கு தக்காளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணிவிட்டு இது மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லாவே போயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலோடய ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ நோம்பு கஞ்சியோட வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செய்கிறனால தண்ணி அதிகமாக என்னால் இதில் ஆட் பண்ண முடியாது. அதனால் 2.5 கப் அளவுக்கு மட்டுமே நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாக்கி இருக்கிற தண்ணியை நான் கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்குவேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு 5 விசில் விட்டு நான் எடுத்திருந்தேன். குக்கரோட ப்ரெஷர் எல்லாமே நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட அரிசி நல்லாவே வெந்து குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டைம் நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 6 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதிலேருந்து இப்போ 3 கப் அளவுக்கு மட்டுமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். முருங்கைக்கீரை நம்ம இந்த கஞ்சியில் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி, நல்லாவே குளிர்ச்சியும் நமக்கு தரும். அதனால் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மல் நோம்பு கஞ்சி செய்கிறத விட இந்த முருங்கைக்கீரை நோம்பு கஞ்சி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை அதிகமாகவும் ஆட் பண்ணிடாதீங்க. அப்போ டேஸ்ட்டு மாறி போயிடும். கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிட்டேன். முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை ஒரே கொதிலையும் உங்களுக்கு வெந்துடும். முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் நான் அரை மூடி தேங்காய் நல்லா திக்கான பாலாக புழிஞ்சு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா இது கூட தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாக்கி இருக்க 3 கப் தண்ணியுமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கனால அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதிலையும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான முருங்கைக்கீரை நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டீ கடை ஸ்டைல் மசால் வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மசால் வடை நம்ம டீ கடைங்களெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மசால் வடைக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 ஹவர் ஊற வச்சு நல்லா தண்ணி வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசால் வடைக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 8-10 வரமிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்புக்கு பதிலாக நீங்கள் ஜீரகம் வேணும்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே 8 பல் பூண்டும் நான் தோலோடையே ஆட் பண்ணிக்கிறேன். தோலோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கடைகளில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் நான் பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட நம்ம ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து அதிகமாக வந்து அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதே மாதிரி எல்லா கடலைப்பருப்பையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ நான் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆம்லெட் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலோடையோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஒவ்வொன்றா நம்ம தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசால் வடை பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து நைஸாகவும் தட்டிடாமல் ரொம்ப மொத்தமாகவும் தட்டிடாமல் இந்த மாதிரி மீடியமாக தட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கடாயில் ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசால் வடை பொரிக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு தான் மசால் வடையை பொரித்து எடுத்துக்கணும். அதிகமான நீங்கள் தீயில் வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியே வந்து சீக்கிரமாகவே கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் வந்து பொறுமையாக வந்து இதை திருப்பி விட்டு அதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மசால் வடை நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கலர் வந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துருங்க. இதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா மசால் வடை கரைஞ்சி போயிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். இப்போ நம்மளோட டீ கடை ஸ்டைல் மசால் வடை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசால் வடையோட நம்ம செஞ்ச முருங்கைக்கீரை நோம்பு கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு இஃப்தார் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.